அனைவருக்கும் வணக்கம். அடுத்து ஒரு வீடியோ ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் பெரிதாக மாணவர்கள் அதிகமாக வேண்டாம், பிரைவேட் யூனிவர்சிட்டினா போக மாட்டேன் அப்படி இப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு சீட்டு முக்கியம், சீட்டுன்றது ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸு, அதுலேருந்து நான் விட்டு விலகிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்த ஒரு இடத்துல நான் பார்த்தது ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. அதுலேயும் ரொம்ப கவனமாக நமது மாணவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு சீட் ரொம்ப முக்கியன்றதை எடுத்துக்கிட்டு அதில் பார்த்துருக்குறோம். நல்ல எதிர்பார்த்த ஒன்று தான். ஸோ எனிவே ஒவ்வொரு கம்யூனிட்டி அடிப்படையில் என்ன மார்க் ரேஞ்சில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் ஓசிஎம் ப்ரெடிக்டட் ஸோ அரௌண்ட் 478, ஒரு மதிப்பெண் கூட மாறவே இல்லை. அந்த மாணவர்கள்லாம் கரெக்டாக சீட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பிசி கம்யூனிட்டியில் 474, இதில் ஒரு மதிப்பெண் அதிகமாக இருக்குது. சேம் கேட்டகரி நிறைய மாணவர்கள் இருக்கிறது தான் காரணம். பிசிஎம் 470, எந்த மாற்றமும் இல்லை, 470. அது மாதிரி எம்பிசியில் 469 ப்ரெடிக்ட் பண்ணோம். எகெயின் எம்பிசியில் சிமிலராக நிறைய மாணவர்கள் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். 471 கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து எஸ்சி கேட்டகரி 404, ப்ரெடிக்டடை விட 4 மார்க் உயர்ந்திருக்கு. அதுக்கு நிறைய பல்வேறு ரீசன் இருக்குது. நிறைய மாற்றங்கள் வந்து அடுத்தடுத்த ரவுண்டில் வரப்போகிறது. எஸ்டி கம்யூனிட்டி 358, எவ்வளோ நம்ம சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 365. எஸ்சிஏ 355, எதற்குள்ள வந்திருக்கிறது ஆக்சுவல் மார்க் வந்து 367. ஒன்றுமே இல்லை. முக்கியமாக இந்த எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் ஏன் இவ்வளோ மாணவர்கள் மாற்றங்கள் நீங்களே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிருக்கீங்க சார், அதுலேருந்து ஒரு 10 மதிப்பெண் 5 மதிப்பெண் வரைக்கும் வித்தியாசம் வருதே சார்னா ரியல் உண்மை. எனக்கு அதுக்கான காரணம் லாஸ்ட் இயரில் எதிர்பார்த்த மாணவர்கள், குறிப்பிட்ட மாணவர்கள் ஒரு சில கேட்டகரிக்கு அப்புறம் நான் போக மாட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து எந்த ஸ்காலர்ஷிப் இல்லை, என்னால் 5 லட்சம் 10 லட்சம்லாம் கட்ட முடியாது அப்படின்னு நிலையிலேருந்து தாண்டி இந்த வருஷம் எனக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் தராங்க, எனக்கு கவர்மெண்ட்டே அந்த ஃபீஸ்லாம் கட்டிடுறாங்க, ரெவென்யூ ஃபீஸ் மட்டும்தான் நான் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய சேம் கேட்டகரி மாணவர்கள் உள்ள வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அந்த கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கிறதுனால மாறாமல் உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ப்ரெடிக்டட் கட் ஆஃப். ஸோ அடுத்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட கட் ஆஃப் பார்க்கலாம்.